நமஸ்தே, வெல்கம் டு ஞானார்த்தகரன். இன்னைக்கு நம்ம மத்தியமால ப்ரோஸ்ல லாஸ்ட் லெசன் சர்தார் வல்லபாய் பட்டேல் பற்றி பார்ப்போம். இவர் யாருன்னா இந்தியாவினுடைய இரும்பு மனிதர், அயன்மேன் என்று அழைக்கப்படுறவர். सुदृढ़ एवं विशाल शरीर, कठोर मुखमुद्रा और शत्रु के प्रति ललकार भरी आंखें, ऐसे थे சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேல் எப்படி இருந்தார்னா, எப்படி பார்க்கறதுக்கு இருப்பாரு அப்படின்னாக்கா, சுத்ருட் ஏவம் விஷால் ஷரீர். அவர் வந்து பார்க்கறதுக்கு வந்து நல்ல 6 அடி உயரம், நல்ல வலிமையா, ஆஜானுபாகுவா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு வந்து எப்படி இருப்பாருனாக்கா, ஒரு பெரிய தோற்றத்தை கொண்டவர். சுத்ருட் அப்படின்னாக்கா வலிமையா இருப்பாரு, பார்க்கறதுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாரு. விஷால் ஷரீர், பரந்து விரிந்த தோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் விஷால் ஷரீர். பரந்த, விஷால்னாக்கா பரந்த, பிராடா இருக்கும். கட்டோர் முகமுத்ரா, ரொம்ப ரூடா இருக்கும் அவருடைய முக தோற்றம். முகமுத்ரா, முகமுத்ரானாக்கா முக தோற்றம். அது வந்து எப்படின்னா கட்டோர், ரொம்ப வந்து ஹார்டா இருக்கும், ரூடா இருக்கும். அவர் சத்ருக்கே பிரதி லல்கார் பரி ஆங்கே, அதே மாதிரி வந்து எதிரிய வந்து அவர் பார்க்குற பார்வை எப்படி இருக்கும்னாக்கா சேலஞ்சிங்கா இருக்கும். சேலஞ்சிங் லுக் விடுவார் அவர் பார்க்கும்போது. என்ன என்னால் முடியாதுன்னு நினைக்கிறியா, பண்ணி பார்ப்போமா, பண்ணி காட்டட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு. ஸோ லல்கார், லல்கார்னாக்கா சேலஞ்சிங். லல்கார் பரி ஆங்கே, சேலஞ்சிங் லுக் வந்து எப்பயுமே அவரோட கண்ணில் இருக்கும். என்னால் முடிக்க முடியாது, எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. உன்கே सीने में तूफान की शक्ति थी और भुजाओं में उत्साह की फड़कन. அவருடைய நெஞ்சில, சீனே அப்படின்னாக்கா வந்து மார்பு. இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கும் போது என்ன சொல்லுவோம், அவரோட நெஞ்சத்துல எப்பயுமே வந்து தூஃபான் கி சக்தி. தூஃபானாக்கா புயல், புயலினுடைய சக்தி. புயல் எப்படி வேகமா அடிக்கும், அந்த மாதிரி அந்த லெவலுக்கு அவரோட மனசுல வந்து ஒரு சக்தி இருக்கும். அது மட்டும் இல்லாம புஜாவுமே உற்சாகி படுக்கன். புஜானாக்கா தோள்கள், தோள்கள்ல வந்து ஒரு உற்சாகத்தினுடைய ஒரு அலை, ஒரு படபடப்பு வந்து எப்பயுமே இருக்கும். படுப்பாடு அப்படின்னாக்கா இந்த பறவைகள்லாம் சிறக படப்படன்னு அடிச்சுக்குது இல்லையா, அதை வந்து படக்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி அவரோட தோள்களில் வந்து எப்பயுமே வந்து ஒரு உற்சாகத்தினுடைய ஒரு படப்படப்பு வந்து ஒன்று இருக்கும். வே கத்தரே சே டர்த்தே நஹீதே, அவர் வந்து ஆபத்தை கண்டு பயப்பட மாட்டாரு. கத்தரே அப்படின்னாக்கா ஆபத்து, ஆபத்தை கண்டு பயந்ததில்ல. உண்மை அத்புத் சங்கடன் சக்தி தி, அவர்கிட்ட ஒரு அற்புதமான யுனைட்டிங் பவர் இருந்தது. எல்லாரையும் வந்து ஒன்னு சேர்க்கிற ஒரு சக்தி இருந்தது. சங்கடனாக்கா யுனைட்டிங் சக்தி, எல்லாரையும் வந்து ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு சக்தி அவர்கிட்ட இருந்தது. வே அப்பனே பாரேமே மவுன் ரஹத்தே, ஆனா அவரை பத்தி அவர் என்னைக்குமே வந்து வெளியில வந்து சொல்லிட்டதே இல்லை. எப்பயுமே அவர் வந்து அவரை பத்தின இதுல வந்து ரொம்ப மௌனமா தான் இருப்பாரு, குவைட்டா இருப்பாரு. உன்கா வியக்தித்வ அந்நிய நேதாவும் சே சர்வதா அலகுதா, அவருடைய பர்சனாலிட்டி, அவரோட கேரக்டர் மற்ற தலைவர்களை கம்பேர் பண்ணும்போது, அந்நிய நேதானாக்கா தலைவர்கள், லீடர்ஸ், அவங்கள கம்பேர் பண்ணும்போது அவருடைய பர்சனாலிட்டி, வியக்தித்வ பர்சனாலிட்டி அது வந்து எப்படி இருக்கும்னாக்கா சர்வதா அலகுதா, ரொம்பவே வந்து யூனிக்கா இருக்கும். யூனிக்கான ஒரு கேரக்டர் அவருக்கு. வே அவசர் கா உச்சித் உபயோக கர்னா ஜான்தே தே, அவர் வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு, அவசர் அப்படின்னாக்கா வாய்ப்பு, எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியையும் வந்து கரெக்டா வந்து பயன்படுத்துவாரு. எப்படி கரெக்டா பயன்படுத்தணும்னு அவருக்கு தெரியும். உச்சித் உபயோக, உச்சித்னாக்கா கரெக்ட், உபயோக் அப்படின்னாக்கா பயன்படுத்துறது, யூஸ் பண்றது. ஜான்தே தே தெரியும். வீரதா உன்கி ஆராத்திய தேவி தி, அவர் வந்து வீரத்தை தான் வந்து எப்பயுமே பூஜிக்க கூடியவர். वे सच्चे अर्थों में ऐसे योद्धा थे जो झुकना जानते ही नहीं थे. உண்மையை சொல்லணும்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு போராளி. யோத்தா, யோதானாக்கா போராளி அப்படின்னா வாரியர். அப்படின்னா ஜுக்குனா ஜான்தே ஹி நஹி தே, அவருக்கு வந்து யார்கிட்டையும் தலை வணங்குற பழக்கம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாரியர் யாரு, நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல். वल्लभाई पटेल ऊपर से जितने रूखे, निष्ठुर और अभिमानी से प्रतीत होते थे, भीतर वे उतने ही सरल और कोमल हृदय के थे. வல்லபாய் பட்டேல் வந்து மேலோட்டமா பார்க்கும்போது, ஊப்பர் சே ஜித்னே, மேலோட்டமா பார்க்கும்போது அவரை பார்த்தா எப்படி இருக்கும், ரூகே, ரொம்ப ரூடா இருக்காரு, கட்டோரா இருக்காரு அப்படின்னு தோணும். நிஷ்டூர்னாக்கா கருணையற்றவரா இருக்காரு.
அன்பே இல்லாதவரா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணும். அபிமானினாக்கா தற்பெருமை கொண்டவர் அப்படிங்கிற மாதிரி தோணும் அவரை பார்த்தோம்னாக்கா. பிரதீத் ஹோத்தே. ஆனா பீதர் வே உத்னேஹி சரல், ஆனா உள்ளுக்குள்ளார இன்சைட் ஹார்ட் அவர் எப்படிப்பட்டவர்னாக்கா ரொம்ப சிம்பிள், சரல், சிம்பிள். அவர் கோமல் ஹிருதயத்தை, மென்மையான இதயத்தை உடையவர். उनके हृदय में ममता और प्यार की हिलोरे मारती रहती थी. அவருடைய மனசுல எப்பயுமே கருணை, மம்தா கருணை மற்றும் பியார் அன்பினுடைய ஹிலோரேனாக்கா அலைகள் எப்பயுமே அடிச்சுட்டே இருக்கும். அதாவது எப்பயுமே அவரோட மனசுல ததும்பிட்டு இருக்கும். அன்பும் கருணையா ஒரு மனதுல ததும்பிட்டு இருக்கும். கிசானோ கி கரீபி தேக்குகர் உன்கா ஹிருதய வியாக்குல் ஹோ ஜாதா தா. கிசான் அப்படின்னாக்கா ஃபார்மர், விவசாயிங்களோட ஏழ்மை நிலையை காணும் போது, கரீபி அப்படின்னாக்கா ஏழ்மை, புவர் கண்டிஷனை பார்க்கும்போது அவருடைய மனசு ரொம்ப வியாக்குல் ஹோ ஜாதா தா, ரொம்பவே கஷ்டப்பட்டு போயிடுமா அவருக்கு மனசு. அவருடைய பிறப்பு, அவங்க அப்பா, அதை பத்திலாம் பார்ப்போம். பிறப்பு மற்றும் எஜுகேஷன் அதெல்லாம் பத்தி பார்ப்போம். वल्लभाई का जन्म 31 अक्टूबर 1875 को गुजरात के खेड़ा जिले के करमसद नामक गांव में हुआ था. வல்லபாய் பட்டேல் எப்ப பிறந்தாரு? 31 அக்டோபர் 1875 குஜராத்ல கேடா டிஸ்ட்ரிக்ட்ல, கேடா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல கரம்சத் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல பிறந்தாரு, கிராமத்துல பிறந்தாரு. उनके पिता श्री जवेर भाई पटेल कृषक थे. அவருடைய அப்பா ஜவேர் பாய் பட்டேல் பேர். அவரும் என்னது ஒரு ஃபார்மர். उन्होंने 1857 के स्वाधीनता संग्राम में बुंदेलों के साथ मिलकर अंग्रेजों के विरुद्ध लड़ाई लड़ी थी. அந்த அவரோட அப்பா இருக்கார் இல்லையா, ஜவேர் பாய் பட்டேல், அவர் 1857ல சுவாதீனதா சங்கிராம்னாக்கா சுதந்திர போராட்டம், சுவாதீனதா அப்படின்னாக்கா ஃப்ரீடம், சங்கிராம் அப்படின்னாக்கா ஃபைட், ஸ்ட்ரகிள். ஸோ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், சுதந்திர போராட்டத்துல புந்தேலோங் கே சாத் மில்கர், புந்தேல் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள், ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த மக்கள், அவங்கள புந்தேல்னு சொல்லுவாங்க. அந்த மக்களோட சேர்ந்து அவங்க விவசாயத்துல ஒரு செட் ஆஃப் பீப்புள், அவங்களோட சேர்ந்துட்டு अंग्रेजों के विरुद्ध लड़ाई लड़ी थी. பிரிட்டிஷ் பீப்புளுக்கு அகெயின்ஸ்டா போராடினாரு, लड़ाई लड़ी थी. वल्लभाई पर भी पिता के देश प्रेम और वीरता की छाप पड़ी. அப்ப அவங்க அப்பா அந்த மாதிரி போராடுறதுனால அவங்க பையனான வல்லபாய் பட்டேலுக்கும் என்னாச்சு, அப்பா மாதிரியே தேச பக்தி மற்றும் வீரதா கி சாப்பு படி, அந்த அவருடைய வீரம் இருக்கு இல்லையா, வீரமா போராடினார் இல்லையா, அதனுடைய சாப்புப்படி, சாப்புப்படினாக்கா மேல ஒரு நிழல் படிந்தது அப்படின்னு சொல்றோம்ல, அவரோட சாயல் இவர் மேலேயும் படிஞ்சிருக்கு, இவருக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. मैट्रिक की परीक्षा उत्तीर्ण करने के बाद वल्लभाई की इच्छा उच्च शिक्षा प्राप्त करने की थी. அந்த காலத்துல மெட்ரிகுலேஷன் எக்ஸாம் தான் முடிப்பாங்க. இந்த மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி கிடையாது, மெட்ரிகுலேஷன் அதான் ஸ்கூல் ஸ்டடீஸ். ஸோ மெட்ரிகுலேஷன் எக்ஸாம் பாஸ் ஆன உடனே உத்தீர்ண கண்ணே கே பாத், உத்தீர்ணனாக்கா பாஸ், ஓகே, பாஸ் ஆன உடனே வல்லபாய் வல்லபாய்க்கு என்ன ஆசை இருந்ததுனாக்கா உச்ச சிக்ஷா பிராப்த் கர்னே கேதி, ஹையர் எஜுகேஷன். உச்ச சிக்ஷா அப்படின்னாக்கா ஹையர் எஜுகேஷன், அதை அடையணும், நம்ம ஹையர் எஜுகேஷன் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. கிந்து ஆனா घर की आर्थिक स्थिति अच्छी न होने के कारण यह विचार छोड़ दिया. ஆனா வீட்டினுடைய பொருளாதார நிலைமை, ஆர்த்திக் ஸ்திதி பொருளாதார நிலைமை, பினான்சியல் கண்டிஷன், அது அச்சி ந ஹோனேக்கே காரணம், அவரோட பொருளாதார நிலைமை நல்லா இல்லாத காரணத்தினால அவர் இந்த எண்ணத்தை விட்டுட்டாரு. விசார் சோடுதியா, இந்த எண்ணத்தை விட்டுட்டாரு. मुख्तारी की परीक्षा उत्तीर्ण कर सन 1900 से गोधरा में फौजदारी के मुकदमों की प्रैक्टिस करने लगे. முக்தாரி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருந்தது. முக்தாரி அப்படிங்கிறது என்னன்னாக்கா சட்ட ஆலோசகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது லாயருக்கு ஒரு படி கீழே, லாயரை விட கொஞ்சம் கம்மி அந்த போஸ்ட், ஆனா அதுக்கும் ஒரு நல்ல வேல்யூ இருக்கு. ஸோ முக்தாரி எக்ஸாம் அந்த காலத்துல நடந்தது. அந்த மாதிரி அது என்ன சொல்லணும்னாக்கா செக்ரட்டரிஷிப் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி. முக்தாரினா செக்ரட்டரி,
ஒருத்தர் இல்லாத போது இன்னொருத்தரை நீங்க வந்து அந்த பொசிஷனுக்கு அவரை வந்து நீங்க போய் இந்த வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அந்த செக்ரட்டரி, அந்த செக்ரட்டரிஷிப் எக்ஸாம், சட்ட ஆலோசகர், அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம் அப்ப இருந்தது அந்த காலத்துல. ஸோ அதை பாஸ் பண்ணிட்டாரு அவர். அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு 1900 என்ன பண்றாரு, கோதரா அப்படிங்கிற இடத்துல ஃபவுசுதாரி கே முகாதமோ, ஃபவுசுதாரினாக்கா அந்த ஆர்மியில ஸ்மாலர் பொசிஷன்ல இருக்கிறவங்க, ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்கல்ல, ஸ்மாலர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய பீப்புள், அவங்களோட கேசஸ், முக்காதமோனாக்கா முக்காதமா அப்படின்னாக்கா கேசஸ் எல்லாம் எடுத்து அதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஷீக்ரஹி உன்ஹே பஹுத் கியாதி மில்கயி, ரொம்ப சீக்கிரமாவே அவருக்கு மிக சிறந்த புகழ் கிடைச்சது. அவரோட பேர் வந்து ரொம்ப பரவ ஆரம்பிச்சிச்சு. அவர் ரொம்ப நல்ல ஆலோசகர், நல்லா கேஸ் எல்லாம் நல்லா ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புகழ் கிடைக்க ஆரம்பிச்சது. கியாதி அப்படின்னாக்கா புகழ். உன்ஹி தினம் உன்கி பத்னி பீமார் ஹோகை, அப்போ வந்து அவரோட ஒய்ஃப் வந்து உடம்பு சரியில்லாம ஆயிட்டாங்க. பீமார் ஹோகைனாக்கா என்னாச்சு, உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு அவருக்கு, அவங்க ஒய்ஃபுக்கு. सरदार पटेल उन्हें ऑपरेशन के लिए मुंबई में छोड़कर वकालत के कार्य में लग गए. அப்ப என்ன பண்றாரு வல்லபாய் பட்டேல், அவங்களோட ஆபரேஷனுக்காக அவங்கள மும்பைல விட்டுட்டு, அவங்க ஒய்ஃபை வந்து மும்பைல விட்டுட்டு திரும்பவும் வந்து அவரோட லாயரா வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. एक दिन जब वे अदालत में फौजदारी के एक मुकदमे की पैरवी में व्यस्त थे, தபி உன்ஹே ஏக் தார் மிலா, ஒரு நாள் எப்போ ஒரு கோர்ட்ல, அதாலத்னாக்கா கோர்ட்ல வந்து ஃபௌசுதாரி கே ஏக் முகாதமே, அந்த டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்மி மேனோட ஒரு கேஸ்ல வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. பைர்வினாக்கா ஆர்கியூ பண்றது. ஸோ ஆர்கியூ பண்றதுல வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாரோ அப்போ அவருக்கு ஒரு தந்தி வருது. தார்னாக்கா டெலிகிராம் வருது. उसे पढ़कर उन्होंने जेब में रख लिया और मुकदमे की पैरवी करने लगे. அந்த காலத்துல போன் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவ்வளவு கிடையாது. டெலிகிராம்ஸ் தான் வந்து மெயினா வந்து இருந்தது, தந்தி தான் மெயினா இருந்தது. ஸோ அந்த தந்தி வரவும் அதை படிச்சுட்டு அவர் என்ன பண்ணாரு, ஒண்ணுமே ஆகாத மாதிரி பாக்கெட்ல வந்து வச்சுட்டு திரும்பவும் வந்து அந்த கேஸை வந்து ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. சப் காம் சமாப்த் கர்லேனே கே பாத், எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சு அந்த விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம், लेने के बाद ही उन्होंने मित्र को बताया, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு என்னன்னு, कि तार में पत्नी की मृत्यु का समाचार था. தந்தியில என்ன விஷயம் இருந்தது, அவரோட ஒய்ஃபோட டெத், அவங்க ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ், சமாச்சார் அப்படின்னாக்கா நியூஸ் இருந்ததுங்கிறத அவர் அப்பதான் சொல்றாரு. सब काम समाप्त कर लेने के बाद ही उन्होंने मित्रों को बताया कि तार में पत्नी की मृत्यु का समाचार था. विपत्ति में धैर्य और साहस बनाए रखने का इससे बढ़कर और क्या उदाहरण हो सकता है. விபத்தினாக்கா ஒரு ஆபத்தான ஒரு சிச்சுவேஷன்ல, ஒரு அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல தைரியனாக்கா பொறுமை, தைரியம் இல்ல, தைரியனாக்கா பொறுமை, பேஷன்ஸ். அவர் சாகஸ்னாதான் நம்ம சொல்ற தைரியம், கரேஜ். ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில, விபத்தி அப்படின்னாக்கா இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலையும் பொறுமையையும் சாகசத்தையும், அதாவது தைரியத்தையும் வந்து தைரியத்தோட இருக்கிறதுக்கு இதை விட மிகச்சிறந்த உதாரணம் இருக்க முடியுமா? ஒய்ஃப் செத்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த இதை வந்து எடுத்து பாக்கெட்குள்ள வச்சுட்டு அவர் என்ன பண்றாரு, திரும்பவும் வந்து அவரோட ஆர்கியூமெண்ட்டை கண்டினியூ பண்ணி அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து சொல்றாரு, पत्नी की मृत्यु के समय वल्लभाई की आयु केवल 33 वर्ष की थी. அவங்களோட ஒய்ஃப் இறந்து போகும்போது வல்லபாய் பட்டேல் அவரோட வயசு எவ்வளவு, ஆயுனாக்கா வயசு வந்து ஜஸ்ட் 33 இயர்ஸ் ஓல்டு தான் அவர் அப்போ. 33 वर्ष की थी. उन्होंने आजीवन दूसरा विवाह नहीं किया. ஆனாலும் அவர் அதுக்கப்புறமும் தன்னோட ஃபுல் லைஃப்லயும் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. ஹீ டிட்ன்ட் மேரி அட் ஆல் சொல்லிட்டு இன்னொரு இந்த வல்லபாய் பட்டேலோட இன்னொரு ரிமைனிங் ஹாஃபை வந்து இன்னொரு வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.